அபி அபி என்னோட கம்பெனில நீ டிசைன் பண்ண ஷர்ட் தமிழ்நாடு லெவல்ல செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கான ஒரே ரீசன் நீதான். தேங்க்யூ ஸோ மச் அபி. அப்படி இருக்கும்போது உன்னை பாராட்டாம நான் எப்படி இருப்பேன்? நான் இப்போ கூட உன்னை பாராட்டி பேசுறேன்னா எனக்கு என்ன பிடிக்காம போயிடும். என்ன அபி பாக்குற? எடுத்துக்கோ, எடுத்து சாப்பிடு. முடியாது. முடியாதா? ஏன்? நீ எனக்கு ஊட்டி விட்டாதான் நான் இந்த கேக்க சாப்பிடுவேன். சரி, நானே ஊட்டி விடுறேன். நானே ஊட்டுறேன். சாப்பிடு. அபி, அபி, என்னாச்சு? எவ்வளவு நேரமா கேட்க நீட்டிட்டு இருக்க? எடுத்துக்கோ அபி. தேங்க்ஸ் சஞ்சீவ். காலையில மினிஸ்டரே உன்னை பார்க்க நம்ம வீடு தேடி வர போறாங்க. அபி, ஒரே நைட்ல செலிபிரிட்டி ஆயிட்ட. அபி, டெல்லியில நடக்கிற ஆல் இண்டியா காம்படிஷன்ல நீ கலந்துக்க போறியா? நீ சொன்னாதான் நான் கலந்துக்குவேன் சஞ்சீவ். இல்லைன்னா கலந்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏன் முடிவை விட உன் விருப்பம்தான் முக்கியம். சஞ்சீவ் முகம் மாறுறத பார்த்தா நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை போலயே. சொல்லு அபி. எனக்கு இந்த காம்படிஷன்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சஞ்சீவ். நம்ம வீட்டு வேலையை பார்க்கவே டைம் சரியா இருக்கு. நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்?
சரி சஞ்சீவ், நான் தூங்க போறேன். சஞ்சீவ், எனக்கு நேஷனல் லெவல்ல அவார்ட் வாங்குறத விட உன் கூட சேர்ந்து வாழ்றதுல தான் சந்தோஷம். என்ன எல்லாரும் காலையிலேயே டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க? அத்தை. ம்? எதுக்கு எல்லாரும் டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க? அபி, நீ கொடுத்த பேட்டி இன்னைக்கு டிவில வரப்போகுதுல்ல, அதை பார்க்க தான் நாங்க உட்காந்துருக்கோம். அக்கா, ம். நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தது நான் தான். மத்தவங்க எல்லாம் அப்புறம் தான் வந்தீங்க. ஆ. மாமா, நீ வேணா அம்மாவுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கலாம். ஆனா நான் உனக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா? ம், உங்க 2 பேருக்கு முன்னாடி அபி பேட்டிய பார்க்க நானும் எங்க அண்ணனும் வந்துட்டோம். இல்லல? நான் எங்க வந்தேன்? நீ தான் வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்ட. என்ன சத்தம்? சென், ம்? நீ இந்த கதையில வில்லி. அத மறந்துடாத. ஏய் காளி, அதெல்லாம் முன்னாடிடா, இப்பெல்லாம் இல்ல. மொத்த கும்பலும் டிவி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்தா ஏதாவது காரணம் இருக்கும். என்னன்னு பாப்போம். நீயாவது காலையில தான் வந்து உட்கார்ந்த. ஆனா என் மாப்பிள்ளை இருக்கானே, நைட்ல இருந்தே அபியோட பேட்டிய பார்க்க டிவி முன்னாடியே பாய விரிச்சு போட்டு படுத்து கிடந்தான். ஏய் மாமா, என் பேட்டியை பார்க்க உனக்கு அவ்வளோ இஷ்டமா சஞ்சீவ்? என் மேல இவ்வளோ ஆசையை உனக்குள்ள வச்சுக்கிட்டு என்னை ஏன் சஞ்சீவ் காம்படிஷன்ல கலந்துக்கன்னு சொல்லல? நான் ஒன்றும் பேட்டியை பார்க்கலாம் நைட்டுக்கு வந்து படுக்கல. மேலே தூக்கம் வரல, அதனால தான் இங்கே வந்தேன். உள்ள போறேன் பாரு. மட்டிய வர்ற மாமா இருக்கும் உனக்கு. ம். இந்த வீட்ல என்ன நடந்தாலும் இதுங்க ரெண்டும் ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்ணிடுதுங்க. இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ச்சே, எல்லாம் என் நேரம். ஷோ, அபியும் சஞ்சீவும் லவ் பண்ணி டார்ச்சர் பண்றாங்கன்னா இந்த அம்மா வேற ஏதாவது ஒரு Dress போட்டுட்டு வந்து சாவடிக்குது. மா, என்ன கன்றாவி Dress இது? என்ன இது? ஏய், இந்த ட்ரெஸ்க்கு என்னடி குறைச்சல்? நல்லதானே இருக்கு. இது என்ன தெரியுமா? குர்த்தி பலாசோ. ட்ரம்முக்கு வெல்வெட் துணி போத்துன மாதிரி இருக்கு. போடி, இந்த ட்ரெஸ்ல நான் உன்னை விட அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாம. கடவுளே. ஷூமா,
நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இந்த Dress அழகா இருக்குன்னு மட்டும் சொல்லாத. என்னால தாங்கிக்கவே முடியல. போடி. ச்சே. என் பேட்டியை பார்க்க எல்லாரும் இவ்வளோ ஆர்வமா டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் விவர்ஸ், நம்ம வாரம் வாரம் ஒரு செலிபிரிட்டியை சந்திக்கிறோம். அதே மாதிரி நாம இந்த வாரம் சந்திக்க போற செலிபிரிட்டி ஸ்டேட் லெவல்ல பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்ட் வாங்கின மிஸ்ஸஸ் அபிராமி சஞ்சீவ். வாங்க மேடம். வணக்கம். வணக்கம் அக்கா, தங்கச்சியை டிவில பாக்குறது சந்தோஷமா இருக்கு. அபி டிவில பேட்டி கொடுத்தாலும் கொடுத்தா அதை வச்சுட்டு இந்த குடும்பம் ரொம்ப தான் ஆடுதே. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு வைக்கணுமே. அபி, நீங்க ஒரு சாதாரண குடும்ப பெண். இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த வளர்ச்சிக்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க மேடம். எல்லாரும் நான் வளர்ந்துட்டேன், பெருசா ஜெயிச்சிட்டேன்லாம் சொல்றீங்க. என்னோட இந்த வெற்றிக்கு ஒரே காரணம் எல்லாருக்கும் அபி பேட்டிய பார்க்கணுமா? இனி எப்படி பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். சொல்லுங்க மேடம். என்னோட இந்த டைம்ல கரண்ட் போயிடுச்சு. யாரு பேரை சொல்லுவான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி கரண்ட் போயிடுச்சு. இன்னைக்கு பூரா பவர் வராது. அபி பேட்டிய பார்க்க முடியாம சாவுங்க எல்லாரும். ஏய் ஸ்ரீஜா, பவர் போனதுக்கு காரணம் நீதானா? இப்ப பாருடி என்ன நடக்குதுன்னு. வந்துருச்சு. அப்பாடா, நல்ல வேளை பவர் வந்துருச்சு. ஃபியூஸ் கேரியரை புடுங்கியும் எப்படி பவர் வந்துச்சு? யாரு போட்டிருப்பாங்க? ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் பண்ண டிசைன் செலக்ட் ஆகி எனக்கு இந்த ஸ்டேட் லெவல் பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்ட் கிடைச்சதுக்கான ஒரே காரணம் என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் தான். வாவ், உங்களை நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. தங்கச்சி, எனக்கு அப்பவே தெரியும் நீ மாப்பிள்ளை பேர் தான் சொல்லுவேன்னு. அப்போ நீங்க உங்க ஹஸ்பண்ட ரொம்ப லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் என் சஞ்சீவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எப்படி சஞ்சீவ் மேல லவ் இல்லாம போகும்? ஓ, அப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா? அபி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதை விட அதிக உயரத்துல வச்சுதான் சஞ்சீவ் பாக்குறான்ல. சரியா சொன்ன மாப்பிள்ள. தங்கச்சி எப்பவுமே மாப்பிள்ளைய விட்டே கொடுக்காது.
அபி, நான் உனக்கு கேட்பேன், செய்வியா? சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை காம்படிஷன்ல கலந்துக்கிறியான்னு கேட்டா நீ கலந்துக்கிறேன்னு சொல்லு அபி. அபி, எனக்கு இந்த காம்படிஷன் என்னங்கறத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. அது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாது. ஆனா டிவிய போட்டாலே உன்னை பத்தின நியூஸ் தான் வருது. அபிக்கு இந்த காம்படிஷனோட சீரியஸ்னஸ் தெரியல. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அபி, வீடு வீடுன்னு அவங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணி அவங்க லைஃப அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அப்படி இப்படின்னு உன்னை பத்தி கண்ணா பின்னான்னு பேசுறாங்க அபி. அத நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கோமா. ஆமா அபி, காம்படிஷன்ல கலந்துக்கோ. கலந்துக்க தங்கச்சி, ப்ளீஸ் தங்கச்சி. அபி, காம்படிஷன்ல கலந்துக்கோ. ஏன் அபிதான் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டால, அப்படியே குடும்பமே சேர்ந்து கெஞ்சுது. இதுங்கெல்லாம் கெஞ்சுறத பார்த்தா மனசு மாறிடுவாளோ? அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, காம்படிஷன்ல கலந்துக்கோ அபி. ச்சே, இந்த அம்மா தொல்லை வர தாங்க முடியல. மண்டையில கிண்டையில அடிபட்டுருச்சா? எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராவே வேலை செய்யுது. ஆமா அபி, கலந்துக்கோமா. இல்லத்த, எனக்கு இந்த காம்படிஷன்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா என்னால இந்த வீட்டை சரியா பாத்துக்க முடியாது. எனக்கு காம்படிஷன் இல்ல, இந்த வீடு தான் முக்கியம். அப்படியெல்லாம் சொல்லாத அபி, உன்னால முடியும். அது இல்ல அத்த, ஏற்கனவே நீங்க, இந்த குடும்பம், சஞ்சீவ் எல்லாரும் எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு அத்தை, சஞ்சீவ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு குடும்பம் தவறு இருந்தா கூட யாருக்கும் கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும் அத்தை, வேற எதுவும் வேண்டாம்.